முத்திதனில் மூன்று முதலும் மொழிய மாணவனே, நல்ல கேள்வி கேட்ட. முத்தி நிலையில் மூணையும் சொல்றேன், கேட்டுட்டோம். மூணையும் சொல்லுகிறேன். எது? பதி பசு பாசம் என்ற மூன்றையும் முத்தி நிலையில என்ன செய்திருக்குன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. முத்திதனில் மூன்று முதலும் மொழிய சுத்த அனுபோகத்தை பீத்தல் அணு. போகத்தை பீத்தல் அணு. போகத்தை பீத்தல் அணு. போகம் என்னதுங்க? இன்பம். இன்பம். அங்க போய் என்ன இன்பம்? இங்கேயே நான் இன்பமா தான் இருக்கிறேன். இதுக்கு எதுக்கியா முத்திக்கு போகணுமா? இங்கே நான் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா தான் இருக்கிறேன். சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அந்த இன்பத்துக்கு ஒரு அடை கொண்டார். என்னதுங்க? சுத்த அனுபோகம். சுத்த அனுபோகம். சுத்த அணு. சுத்த அணு. சுத்த போகம். அணு என்பது என்னதுங்க? அணு என்ற சொல்லுக்கு என்னதுங்க? ஆன்மா என்றது அணுத்தன்மைப்படுத்துவது. ஆணவமலம். ஆணவமலம் இருக்கிற வரைக்கும் வியாபகத்தன்மையுடைய ஆன்மா எப்படி இருக்கும்? ஏகதேசமா நிற்கும். இப்ப நம்ம எல்லாம் அணுத்தன்மைப்பட்டு நிற்கிறோம். உயிருக்கு இப்ப என்ன உண்டு? வியாபகத்தன்மை உண்டு. எப்பவுமே அது வியாபக பொருள் தான். ஆணவ மலத்தினால இப்ப என்ன ஆயிடுச்சு? உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு நிற்கும். உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு நிற்பது காரணம் ஆணவ மலம். மலை நீங்கிட்டா நாம யாரு? வியாபக பொருள். வியாபக பொருள். அப்போ அழுக்கு மயமாய் இருப்பிருக்கிற நிலை ஒன்று உண்டு. அது என்னது? கேவல சகலம். ரெண்டுலையும் ஆன்மாட்ட என்ன உண்டு? ஆணவ மலம் உண்டு. முத்து நிலையில என்ன உண்டு? ஆணவ மலம் நீங்கி நிற்கிற நிலை. ஆணவ மலம் நீங்கி நிற்க. அது சுத்த அணு. அணுக்கு ஒரு அடைப்படும். என்னன்னு? சுத்த அணு. சுத்த அணு. போகத்தை தூக்கும். எந்த போகத்தை? சுத்த போகத்தை தூக்கும். சுத்த போகத்தை இதுவரைக்கும் ஒரு போகத்தை தூக்கி கொண்டிருந்தது. அது எங்க? உலகத்தை தூக்கி கொண்டிருந்தது. இது சுத்த போகம் இல்லை, இது அசுத்த போகம். ஏன்னா இன்ப மாதிரி தெரியும், ஆனா என்னது? எல்லாம் துன்பம் தான். எல்லாமே துன்பம் தான். ஆனா அது என்னதுங்க? இன்பமே என்னாலும் துன்பமே. என்ன சொன்னாருங்க? இன்பமே. இன்பமும் சொல்லல. என்னதுங்க? இன்பமே. இன்பத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அது எப்படிப்பட்ட இன்பங்க? கணந்தோறும் புதிது புதிதாய் தோன்றுகின்ற இன்பம் தான். எப்படி இருக்குங்க? இந்த கணத்தை விட அடுத்த கணம் எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். அடுத்த கணம் அதை விட அதிகமா இருக்கும். மேம்பட்டு 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 ஒவ்வொரு கணமும் புதிது புதிதாய் தோன்றுமா? இது முத்தி இன்பம் தான். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. பத்தியா முத்தி தெரியுதா? தெரியுது. அங்க ஒருத்தர் சந்தோஷமா அப்படியே அப்படியே கடக்கிறான் பாரு. எது? ஒரு தேனை உண்ட வண்டு போல. அதுக்கு கழித்தல். கழித்து கலந்ததோ காதலிச்சு. கழித்து கலந்ததோ களிவண்டு. களிவண்டு என்னதுங்க? வண்டு தேனை பருகி மயங்கி இருக்கும். அதுக்கு என்ன தெரியாது? அப்படியே சாப்பிட்ட மயக்கம் அப்படியே. அதுதான் கழிப்புன்னு பேர். நம்ம இருக்கிற கழிப்பு இல்லை. நாமளும் சாப்பிட்டு எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? சாப்பிட்டா நமக்கு ஒரு மயக்கம் வருதா இல்லையா? அந்த மயக்கம் இல்லை, தேனை பெருகிய மயக்கம். அது ஏன்னா அது அது இன்பம், அவ்வளவு இன்பம். அதனால என்ன செய்யுது? அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. அது மாதிரி முக்கிய நிலையில அவ்வாறு ஒருத்தன் தெரியறானா அப்படின்னா அங்க ஒருத்தன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அப்படியே சிவபோகத்தை கொண்டு பிடிச்சிட்டு இருக்கிறான். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. சிவபோகத்தை ஒருத்தன் சாப்பிட்டே இருக்கிறான் பாரியா. அவன் யாரு? பசுன்னு பேரு. நீ பசு எங்க காட்டுன்னு கேட்டியா இல்லையா? முத்தியில ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் பாத்தியா, அவனுக்கு பேர் தான் என்னது? பசுன்னு பேர். சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. சரி. மெத்தனவே இன்பம் கொடுத்தல் இறை. அவன் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு ஆள் என்ன செய்யணும்? கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பேரு தான் சிவம்னு பேரு. கொடுப்பவன் இறை, பெறுபவன் ஆன்மா. பெறுபவன் இத்தை விளைவித்தல் மலம். இத்தை விளைவித்தல். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அதாய மலம். எதுக்கு காரணம்? முத்திக்கு காரணம் ஆணவ மலம்.
ஆணவ மலம் அதை நீக்க தானே இவ்வளவு போராட்டம். ஆணவ மலம் நீங்கினாதான் முக்தின்னு சொல்லிட்டு இதுக்கு காரணம் ஆணவ மலம் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா எங்க ஐயா ஒருத்தர் ரொம்ப அருமையா சொல்லி சிவமையான்னு சொல்லி எங்க பகுதியில் இருந்தாங்க. ரொம்ப அருமையா இந்த இடத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. பாட்டை படிக்கும் போது அவங்க ஞாபகம் வரும். ஒரு பண்ணையா இருந்தார், ஒரே பண்ணையா இருந்தார். அவருக்கு நல்ல நிலபோகம்லாம் நிறைய இருக்கு. அவருக்கு ஒரு வேலைக்காரன் பண்ண இல்லையா, அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு வேலைக்காரன் இருப்பான். அவன் வருஷம் அந்த வயல்ல இவரே போய் பார்ப்பாரு. இவர் பெரிய நிலச்சுவாங்க. இவர் போய் வயல்ல என்ன விளைஞ்சது அதெல்லாம் பார்க்கறது யார் பார்த்துட்டு இருப்பான்? அந்த கணக்கு பார்க்கறவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தான் என்ன செய்வான், வரவு செலவெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஒரு சாமி இந்த வருஷம் ஒரு 500 மூட்டை விளைஞ்சதுங்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துருவான். இவரு அதை என்ன செஞ்சார், சரிப்பா அந்த குடோனில் போய் அடிக்குது அப்படின்ட்டு வருஷம் 500 மூட்டை, இந்த வருஷம் எவ்வளோ ஆச்சு, 550 ஆச்சு சாமி, சரி போய் அடிக்கு அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு வருஷம் அவனால் என்ன செய்ய முடியல, அந்த போகம் வருதா இல்லைங்களா, அந்த போகம் வரப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஊரில் ஏதோ ஒரு விசேஷம், அவனால் அந்த வேலையை செய்ய முடியல. அவனை செஞ்சுட்டான், சாமி எஜமான் நாளைக்கு தர முடியாது, நான் கொஞ்சம் ஊருக்கு கட்டாயம் போயாகணும் அப்படின்னு இவர் போய் என்னடா போ, இந்த நேரத்தில் போயிட்டு இருக்கிறேன், இந்த சாமி எனக்கு வேற வழி, சரி போ அப்படின்னு நான் அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிட்டு இவர் என்ன செஞ்சாரு, வேற வழி இல்லாமல் போய் நின்று என்ன பார்க்குறாரு, அந்த அறுவடையை நின்று பார்க்குறாரு. போன வருஷம் எவ்வளோடா வந்துச்சுன்னா 500 மூட்டை நெல் பார்த்துச்சு. இந்த வருஷம் எவ்வளோடா ஆச்சுன்னு பார்த்தா 800 மூட்டை வரும். என்னடா ஆச்சு, அதே ஏக்கரா தான் போன வருஷம் போட்டதே தான் இந்த வருஷம் போட்டிருக்கு. இது போன வருஷம் 500 விளைஞ்சது, இந்த வருஷம் 800 விளைஞ்சது. உடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு என்னது, ஏன் 500 ஏன் 800ன்னு தெரிஞ்சிருச்சு. பக்கத்தில் ஒருத்தருக்க ஏப்பா இந்த வருஷம் கூட போக அப்படின்னா, கணக்கம் புண்ணியத்தில் இந்த வருஷம் அமோக விளைச்சு. என்ன சொல்றாரு, என் கணக்க புண்ணியத்தில் அமோக விளைச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், இதுவரைக்கும் அவன் தான் இந்த போகத்தை தடுத்துக்கிட்டு இருந்தான். இதுவரைக்கும் அவன் தான் என்ன செஞ்சிருந்தான், 800 மூட்டை வரவ தடுத்துக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு பொய் கடை காமிச்சிட்டு இருந்தான். இப்போ அவன் போயிட்டான். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு, தடை இல்லாம வந்துருச்சு. இது வரைக்கும் இதுதான் வந்துட்டு இருந்தது, வந்ததை இடையில என்ன செஞ்சிருந்தான், தடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் போயிட்டான். அதனால என்னாச்சு, எந்த தடையும் இல்லை, போகம் விளைந்தது, முழுமையா விளைந்தது, முழுமையாக விளைந்தவர். என்ன சொல்றாரு, என் கணக்கும் புண்ணியத்துல இந்த வருஷம் அமோக விளைச்சல். இதுதாங்க ஆணவம் செய்யறது. இது வரைக்கும் இப்ப நாம எங்க இருக்கிறோம், புத்தி நிலையில தான் இருக்கிறோம். ஆனா இன்பம் வந்து சேரல, விளையுது, போகம் விளைஞ்சிட்டு தான் இருக்கு. என்ன செய்யுது, நமக்கு வந்து சேரல. இடையில ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், தடுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு பேர் தான் ஆணவ மலம். அப்ப புத்திக்கு என்னையா காரணம், இவன் செஞ்ச புண்ணியம் தான். என்ன புண்ணியம், அவன் நீங்கியதுதான் புண்ணியம். நான் சொல்ற மாதிரி வீட்டுல அம்மா குழந்தை ஒரு அம்மா நான் சமையலுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா, நீ ஒன்றுமே பண்ணாத, நீ சும்மா இருந்தாவே எனக்கு உதவி செய்ய சொல்றமா இல்லையா. அப்ப என்னது, இது ஏதாவது செஞ்சுன்னா நம்ம 2 வேலை செய்யணும், அதுக்கு நீ என்னது செய்யாம இருக்கிறதே எனக்கு பெரிய உதவி சொல்ற. அதான் ஆணவ மலம். ஆணவ மலம் அடங்கி நிற்பதுதான் நமக்கு அது செய்கிற புத்தி நிலையில். ஆணவ மலம் எப்படி இருக்கும், அடங்கி நிற்கும், அடங்கி இது நீங்கி நிற்கும் என்கின்ற ஒரு கருத்தும் உண்டு. ஆணவ மலம் புத்தி நிலையில நீங்கி நிற்கும் என்கின்ற ஒரு கருத்தும் உண்டு, அடங்கி நிற்கும் என்கின்ற ஒரு கருத்தும் உண்டு. ரெண்டையும் சொல்கிறார்கள், ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிரிவெல்லாம் இருக்கு, அதுக்கு பின்னாடி சிவபிரகாசம் அதெல்லாம் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கி நிற்கும்னு பொருள் செஞ்சாலும் தப்பு இல்லை, அடங்கி நிற்கும்னு பொருள் செஞ்சாலும் தப்பு இல்லை, எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். எனவே இத்தை விளைவித்தல் மலம், இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள் என்று மாணவனுக்கு காட்டுகிறார். அடுத்த பாடல் பாருங்க. சரிங்க சாமி, பதி சொன்னீங்க, பசு சொன்னீங்க, பாசம் சொன்னீங்க, முத்தி சொன்னீங்க, முத்தியில எப்படி இருப்பாங்க எல்லாம் சொன்னீங்க. நான் எப்படிங்க முத்திக்கு போறது, எல்லாம் இது இங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பதினா இப்படி இருக்குன்னு சொன்னீங்க, பசுனா இப்படி இருக்குன்னு சொன்னீங்க, பாசம்னா இப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம்
பூனா முத்தி, இதை விடுதலை முத்தின்னா சொன்னீங்க. நான் எப்படி விடுறது? நீ எல்லாம் சொன்னாலும் என்ன செய்யணும்? எல்லாம் சரி சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காது? அடுத்த கேள்வி நமக்கு தானே, நீ எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கட்டும், நான் அங்க போறதுக்கு வழி இருக்கா? அங்க போறதுக்கு வழி இருக்கா? நான் போக முடியுமா? என்ன செஞ்சா போகலாம்? என்ன செஞ்சா போகலாம்? இது எல்லா உயிரினுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நமக்கு கிடைக்காதது எவ்வளவு பெருசா இருந்தா என்ன சார் பண்றது? நம்ம கிடைக்கலன்னா அது இருந்தா அப்போ நாம் அதை பெறுதல் எவ்வாறு? நாம் அதை பெறுதல் அப்படின்னா ரொம்ப எளிமையா ஒரே பாட்டுல சொல்லிட்டாரு. அதற்கான விரிவுகள் நீங்க 8, 9 விஞ்ஞான போதத்துல 8, 9, 10 ஆகிய நூற்பாக்கள்ல விரிவான சாதனை. ஒரு சொல்லுல சொல்லணும்னா சாதனை. சாதனை செய்யணும், சாதனை செய்யணும். ஆனா அந்த சாதனை என்பது ரொம்ப இப்ப சொல்றது மாதிரி அது எளிதான செயல். சொல்வது எல்லாமே எளிது, செயலுக்கு வருகிற போது அதற்கு நீண்ட நெடிய ஒரு பயணம் இருக்கிறது. ஆனா இங்க பாட்டுல ஒரே பாட்டுல இதை சொல்லிட்டாரு. அப்பா முத்திக்கு